அடுத்தது தவம் செய்யும் பொழுது கண்ணை திறந்து புருவ மத்தியை பார்ப்பது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி சாதாரணமாக இப்படி புருவ மத்தியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண் ரெண்டும் ஒரு இடத்துல வரும். இந்த கண் ரெண்டும் இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்தை பிடிச்சி இப்படி இழுக்கும், வலிக்கும். புரியுதுங்களா? அதை செய்ய வேண்டாம். அதுக்கும் தனியாக பயிற்சி இருக்குது. கண் அப்படி சதா அப்படி மேலேயே பார்க்கறதுன்னு பேர். இந்த இடத்த பார்க்கறது மூக்கு முனைன்னு பேர். இதான் மூக்கு முனை. ஆனால் இதை மூக்கு முனைன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? மூக்கு இங்கேருந்து உருவாச்சா இங்கேருந்து உருவாச்சா? அப்போ முனை எங்கே இருக்கு? உள்ளே இருக்குது. புரியுதுங்களா? அதுபோல் இந்த இடத்த பார்க்கறது, கண்ணை திறந்து கொண்டு பார்த்தீங்கன்னா கண் வலிக்கும், ரொம்ப காலம் பயிற்சி பண்ண முடியாது. வெகு தொலைவிலையோ இல்லை வெளிச்சத்தையோ பார்த்தீங்கன்னா வலி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு கிரியா யோகான்னு பேர். அதை தனியாக பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணுறவங்க கட்டாயம் இருட்டறையில் உட்காந்து தான் பயிற்சி பண்ணணும். சிறு விளக்கொலி இருக்கணும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது. வெயிலெலாம் அலைஞ்சால் செட் ஆகாது. ஆகாரம் ரொம்ப 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 கட்டுப்பாடு வேணும். அதெல்லாம் பண்ணாதான் அது சாத்தியப்படும். சரிங்களா? அதனால் கண்ணை மூடினீங்கன்னா கண்ணை மூடியே தவம் பண்ணலாம், தப்பு இல்லை. கண்ணை இங்கே கொண்டு வரணும்லாம் அவசியம்லாம் இல்லை. அப்படியான பயிற்சிகளும் இருக்குது. அப்படியான பயிற்சிகளும் இருக்குது. ஆனால் அதை செய்ய வேண்டிய முயற்சி இருந்தால் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உடலில் பலு இருக்குது, நல்லா தெம்பாக இருக்கிறேன்னு நான் செய்வேங்க, என்னால் அதை தாங்கி கொள்ள முடியும் அப்படின்னா அதை செய்யலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் பொதுவாக நீங்கள் கண்ணை மூடி இப்படி உட்காந்து இப்படி கையை ஆட்டி பாருங்கள். இப்படி கையை இப்படி ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கை இந்தாண்ட போகிறதும் வர்றதும் அந்த கருப்பு நிழல் ஆடுறதா தெரியும். அதற்கு புருவ மத்தின்னு பேர். என்ன பேர்? என்ன பேர்? புருவ மத்தின்னு பேர். அந்த இடத்துல சிந்தனையை வச்சு பழகினா போதும், ஒன்றும் தப்பு இல்லை. தியானம் செய்தால் முடிந்தவரை கண்களை மூடிக்கொண்டு தான் செய்யணும். கண்ணை மூடிதான் தவம் பண்ணணும். கண்மூடித்தனமாக தவம் பண்ணக்கூடாது. நான் பார்த்துறேன், இன்னிலாம் நாளைக்குள்ள கடவுளை பார்த்தே தீர்வுன்னு உட்காரதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். அதெல்லாம் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. வீம்புக்குன்னு வெளியிலையும் ஊர் சுற்றுவோம். நான் கண்ணாமன்னு சுற்றுவோங்க, நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சுற்றிவிட்டு வந்து தவம் பண்ணுறேன்னு உட்காரக்கூடாது. அதுதான் கண்மூடித்தனமாக தவம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதை பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போட்டு குழப்பிக்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்மூடித்தனமாக தவம் செய்யக்கூடாது. கண்ணை மூடிதான் தவம் செய்ய வேண்டும். பயிற்சிலாம் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பராக போகணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போகும். புரியுதுங்களா? அதனால் கண்ணை மூடினால் நமக்கு இப்படி ஒரு நிழல் ஆட்டம் தெரியும். அந்த இடம் பேர் அப்படின்னா சரி இந்த இடம் தானா, அந்த இடம் இல்லை. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அகக்கண் தான். இது ஃபுல்லாகவே கண்ணு தான், அகக்கண்ணுன்னு பேர் அதுக்கு. இப்படி கண்ணை மூடினீங்கனாலே சக்கச்சவேறு தெரியும் ஒளியில். சில பேர் காப்பி கலர் தெரியும், சில பேருக்கு கருப்பு கலர் தெரியும். இது நிறப்பிரிக்கை வித்தியாசப்படும். அதில் இப்படி கையை ஆட்டினீங்கன்னா நிழல் போகிறதும் வர்றதும் தெரியும். அப்போ எங்கே வேணால் சிந்தனை வைக்கலாம். நீங்கள் இங்கே சிந்தனை வச்சா தானாகவே கண்ணை மூடினீங்கன்னா எங்கே சிந்தனை போய் நிற்குதோ அதுக்குத்தான் மூன்றாவது கண்ணு, புருவ மத்தி அப்படிலாம் பேர். அங்கே சிந்தனையை வச்சு தியானம் செய்யலாம், தவறில்லை. வேற